ஹலோ மக்களே 330வது எபிசோடுக்கு அப்புறம் எபிசோட் ஸ்டோரியில பேட்டில் ஃபீல்ட் ஏ கட்டுறாங்க. பார்த்தா ஒயிட் ஜெட்ஸு பாடி மட்டும் ஒன்னு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஷினோபியை கட்டுறாங்க. ஒன்னு இந்த 3 ஷினோபி வேகமா வந்துகிட்டு இருக்காங்க இன்னொரு பேட்டில் ஃபீல்ட நோக்கி. உடனே அவங்களுக்குள்ளே பேசிட்டு வராங்க. டே மாதரா வந்து பேட்டில் ஃபீல்டு பிக்கு வந்துட்டானு சொல்லிட்டு பேசிட்டு வரானுங்க. மாதரா தானடா இதுல என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்காம, டே நான் சொல்றது மாஸ்க் போட்டவன் கிடையாது, மாஸ்க் போடாம ஒரிஜினல் மாதரான்னு சொல்றான் அவன். அப்புறம் மாஸ்க் போட்டவன் என்னடா ஃபேக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு வராங்க. பார்த்தா நெஜி அதை கேட்டுக்கிட்டே தான் வாரான். டே புதுசா ஒருத்தன் வந்திருக்கானடா, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காண்டா, 5 காகேஸ் கூடயுமே அவன் ஈக்குவலா சண்டை போட்டான்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்றான் அவன். என்னது 5 காகேக்கு ஈக்குவலா சண்டை போட்டானா? டேய் இது ஏதாச்சும் பொய்யா இருக்க போடான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை லீஃப் வில்லேஜ் சினோபி வந்து கத்துறான். டேய் ரூமர்லாம் கிடையாடா, இது உண்மைதான்டா. அவன் ஒரு விண்கல் மாதிரி உன்னை கொண்டு வந்து அந்த பேட்டில் ஃபீல்டு பிஏவே அடிச்சு நொறுக்கிருக்கான்னு சொல்லிட்டு, அது மாதிரி அவன் உட்ஸ்டைல் இருக்கான், அது மாதிரி ஜெயிண்ட் எல்லாம் கொண்டு வந்து அட்டாக் பண்ணானான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். பார்த்தா அவன் ஜெயிண்ட்னு பேசுறது சுசோனா தான். அவனுக்கு சுசோனாக்கு பேர் தெரியல. உடனே ரேஜி அந்த 2 பேருக்குள்ளே வரான். டே நீங்க சம்மந்தம் இல்லாம வேற எதுவும் பேசாதீங்கடான்னு சொல்லிட்டு, நம்ம ஆல்ரெடி மிஷன்ல இருந்துகிட்டு இருக்கோம், அதனால சீரியஸா பேசிட்டு வாங்கடா, எனிமி யாரா இருந்தாலும் நம்ம சண்டை போடணும்னு சொல்றான் நெஜி. சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் நெஜி, நீங்க இப்ப என்ன செய்றீங்க சொல்லுங்க, அடுத்த பேட்டில் ஃபீல்ட் அது மாதிரி செஞ்சு கூட சொல்றாங்க. உடனே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறானுங்க நெஜி. அவனுக்கு பார்த்தா போற உள்ள 2 ஒயிட் சீட்ஸ் வந்துட்டு இருக்கானுங்க. உடனே நெஜி சடனா ஒரு பிளான சொல்லிட்டு ஆளுக்கு பிரிஞ்சு போங்கன்னு சொல்றான். எல்லாரும் வேற வேற திசையில போறானுங்க. பார்த்தா அந்த 2 சின்ன வேகமா போய் ஒயிட் சீட்ஸ் புடச்சு தள்ளிட்டானுங்க. உடனே நான் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஒயிட் சீட்ஸ் ஒன்னும் சாகல, பார்த்தா உயிரோட தான் இருக்கான். பார்த்தா அவனுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் அடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. சடனா ஒயிட் சீட்ஸ் எஞ்சி 2 பேரும் போட்டு தள்ள வரான். அதுக்குள்ள ஏர் பம்ப்ஸ் சொல்லிட்டு நெஜி இவனையும் போட்டு தள்ளிட்டான். உடனே நெஜி சொல்றான், டே உங்கள்ட்ட இப்ப தானடா கதை பேசக்கூடாதுன்னு சொன்னேன், எப்பவுமே கார்டோட இருங்கன்னு சொல்றான் அவன். இவனுக்கு 2 பேரையும் கொண்டாச்சு. அப்புறம் பேட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த ஷினோபி. டே அடுத்த பேட்டில் வந்து நம்ம ஃப்ரண்ட் லைனை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் நெஜி. ஏன்னா எந்த ஃப்ரண்ட் பேட்டில்னா அங்கதான் நருட்டோ சண்டை போட்டுருக்கோம்ல, அங்கதான் போக சொல்லியிருக்காரு ஷிகாகு. அதை நோக்கி தான் அவனுக்கு போய்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஹெட் குவார்டர்ஸ்ல ஷிகாகு கட்டுறாங்க. உடனே அவர் யோசிக்காரு, 5 காகேஸும் சேர்ந்து மாதரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கக்காஷி காய் சேர்ந்து நருட்டோக்கு போய் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லா பேட்டில் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆளுகளும் ஓரளவுக்கு ஹெல்ப்புக்கு போகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சடனா ஒரு ஷினோபி நடந்து வந்துகிட்டு இருக்கான் பேப்பர் தூக்கிட்டு. உடனே மயங்கி உழுதான் அவன். டே நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஷிகாகு கட்டிக்கிட்டு இருக்காரு. நான் நல்லா தான் இருக்கேன், நான் பேட்டில் ஃபீல்ட கம்பேர் பண்ண நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான் அவன். ஏன்னா யாருமே ரெஸ்ட் எடுக்காங்க, அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கனால எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி கிறக்கமாகுது. ஷிகாகு சொல்றாரு, டே நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துட்டு வேலை பார்க்காதடா, கொஞ்சம் பொறுமையா வேலை பார்க்குன்னு சொல்றாரு அவரு. சார் பேட்டில் ஃபீல்ட கம்பேர் பண்ணல, இங்கெல்லாம் நல்லா ஓகே தான் சார் இருக்குன்னு சொல்றான் அவன். ஷிகாகு அதை நினைச்சு ரொம்ப சோகமாகறாரு. சடனா ஷிகாகு எந்திக்காரு, டே நம்ம வந்து வாரோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கோம், அதனால எல்லாருமே தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாத்துக்கும் மெயின் பாயிண்டா இருக்கிறதே நம்ம தான், அதனால நம்ம ஒரு சிங்கிள் மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உங்களை வந்து ரொம்ப அதிகமாலாம் நான் செய்ய சொல்லல, உங்களோட பெஸ்ட் மட்டும் கொடுங்க, நான் இங்க எல்லாத்தையும் நம்புறேன்னு சொல்றாரு அவரு. உன்னை எல்லாருமே சரின்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, இந்த சென்சிரி யூனிட்ல எவனுமே தடமீறலாம் போக மாட்டானுங்க, எல்லாருமே கண்ட்ரோலா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. கரெக்ட் தானே கைஸ்ன்னு சொல்றாரு. ஆமான்னு சொல்றாங்க அவனுக்கு. அதுக்கப்புறம் இன்டெல் யூனிட்ல ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கான், நாங்களும் எதுக்கும் பின்வாங்க மாட்டோம், அப்படிதானே கேப்டன் ஈனோச்சின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கேப்டன் ஈனோச்சி எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாவே இருக்கான். இந்த கம்யூனிகேஷன் யூனிட்டுக்கு டயர்ட்லே வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவன் நினைச்சுக்கிட்டா ஈனோச்சி வந்து சப்போர்ட் பண்ணுவார் நினைச்சுக்கிட்டான். உடனே ஈனோச்சி சொல்றாரு, உனக்கு எது டயர்டானா நீ போ, நான் வந்து இதை பாத்துக்கிட்டேன்னு சொல்றாரு அவரு. உடனே டென்ஷன் ஆயிட்டான், எங்களெல்லாம் அப்படி பாக்காதீங்க, நாங்களும் எங்களோட ஃபுல் எஃபோர்ட் போடணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. அதை கேட்டு மாபி மிச்ச சென்சிரி யூனிட்ல சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஈனோச்சி சொல்றாரு, டே நீங்க என்கிட்ட ஜோக்கா சொல்றீங்க, எனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்றாரு அவரு. சொன்னோன்னு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஷிகாகு நினைக்காரு, அப்பாடா ஓரளவுக்கு எல்லாரும் தெளிவாயிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு. ஷிகாகு நினைக்காரு, இந்த ஹெட் குவார்டர்ஸ் தாண்டா எல்லா பேட்டில் ஃபீல்டுக்குமே வந்து ஒரு சென்டர் பாயிண்ட், இது மூலியமா மட்டும் தான் எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன் கொடுக்க முடியும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இதான் மெயின் ஃபவுண்டேஷன், இதை மட்டும் நம்ம தெளிவா கொண்டு போனோம்னா அந்த வாரம் நம்ம தான் வின் ஆகும் நினைச்சிட்டு இருக்காரு அவரு. சடனா அவு வந்து ஷாக் ஆகுறாரு, என்னமோ ஒன்று நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா அவுக்கு எது தெரிஞ்சதுன்னா, அங்க 5 டெய்ல்டு பீஸ்ட் ஒன்னா சேர்ந்து ஒரு டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு போட்டிருக்கும். பார்த்தா நருட்டோ 9 டெயில் செக்ல இருந்து ஒரு டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு போட்டிருப்பாம்ல, அந்த சீனை தான் அவர் யோசிச்சு பார்க்காரு அவரு. அந்த சீனே அப்பதான் அங்க வருது. பார்த்தா 2 வெடிச்சு அவ்வளவு பிளாஸ்ட் ஆனதெல்லாம் அதை காட்டுது. அங்க சென்சிரி யூனிட்னால அவங்களால வந்து சென்ஸ் பண்ண முடியுது. நெஜி டீமே அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்கானுங்க. சடனா அவ்வளவு பெரிய பிளாஸ்ட பார்த்துட்டு மிரண்டானு அவனுங்க. பார்த்தா அங்க வெடிச்ச பிளாஸ்ட் இங்க வர புகமுட்டமா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரண்ட் லைன்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. பார்த்தா அடுத்து நாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா நாட்டோ எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் அடிச்சு நொறுக்கிட்டு திரும்பி கேடஸ் ஸ்டேஜ் உள்ள இழுக்க வச்சுக்கிட்டான் டோபியவே. அதுக்கு பிறகு நாட்டோ கட்டுறாங்க. பார்த்தா எல்லா டெய்ல்டு பீஸ்டையும் அடிச்சு நொறுக்கிட்டான், ராடா மட்டும் உருவிட்டான் அவன். பார்த்தா டோபியவே வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணி இந்த கேடஸ் ஸ்டேஜுக்குள்ள இழுக்க வச்சிட்டான் நருட்டோ. உடனே டோபி சொல்றான், டே உன்னால இன்னும் 9 ஃபுல்லாலாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். பழைய மரியாதாண்டா இன்னும் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். சடனா 5 டெய்ல்டு பீஸ்ட் வெளியே கிடக்கு, அதை சடனா அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள இழுத்துக்கிட்டான் கேடஸ் ஸ்டேஜுக்குள்ள. டே இப்ப பழைய மாதிரிலாம் கிடையாடா, இப்ப நான் வேற மாதிரின்னு சொல்றான் அவன். டேய் அவங்களோட எல்லா பேரையும் நான் மொத்தமா கத்துக்கிட்டேன்னு சொல்றான் அவன். யாரோட பேரடா நீ கத்துக்கிட்ட, என்னடா சொல்ல வரன்னு சொல்லிட்டு டோபி முழிக்கான். பார்த்தா நருட்டோ எதை பத்தி பேச வரோம்னா, பார்த்தா அந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லா பேரையும் மனப்பாடம் பண்ணிருப்பான், அதை பத்தி தான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். பார்த்தா டோபியை பிடிச்சி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கான் நருட்டோ. டேய் அவங்க பேரெல்லாம் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். பார்த்தா 8 சிரிச்சுக்கிட்டு முன்னாடியே வராரு அவரு. உனக்கு கை சொல்றாரு, நருட்டோ பாக்கையில எனக்கு வயசான மாதிரி இருக்குடா, ஏன்னா அவனுக்கு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு, நல்ல ஜீனியஸா மாறிட்டான்னு சொல்லிட்டு. உனக்கு கக்காஷி கேட்கா, என்ன காய் நீ பேசுற, எப்பவுமே யூத்த பத்தி நீ தான் பேசுவ, நீனே வயசாயிட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். காய் இன்னும் நம்ம செய்ய வேண்டிய நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நான் சும்மா பேச்சுக்கு தான்டா சொன்னேன், இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காய் சென்சே. உனக்கு கக்காஷி சொல்றான், எனக்கு தெரிஞ்ச காய் இப்படி தான்டா இருப்பான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா நருட்டோ டோபியை பத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
இவன் என்னடா நம்மளை பார்த்து சிரிக்கான்னு சொல்லிட்டு டோபியோட விசிறி எடுத்து வீசலான்னு பார்க்கான். சடனா அவன் கை ஃபுல்லா வேக்க ஆரம்பிக்கி. என்னடா இவனை பார்த்து நம்மளுக்கு வேக்கவா செய்யுன்னு சொல்லிட்டு கைய பார்க்கான். பார்த்தா சடனா மழை பெய்யுது. உடனே தான் சொல்றான் அவன், இவனுக்கெல்லாம் என்னை வேக்கிற அளவுக்கு எல்லாம் செய்ய வைக்க மாட்டானடா, இவன் அந்த அளவுக்கு தெம்புலாம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். புடிச்சு நக்கல் பண்ணுவான் அவங்கள பிடிச்சி. இந்த நருட்டோவை வச்சு எப்போ சாஸ்கியவன டெஸ்ட் பண்ணலாம், இவன்லாம் நம்மளுக்கு ஈக்குவலா வந்து நிக்காம பார்த்துன்னு சொல்லிட்டு அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். இவனோட லிமிட் என்னன்னு தெரியும், அதை நான் லாக் பண்றேன்னு சொல்றான் அவன். சரி திடீர்னு இவன் எப்படி பவர் அப் ஆனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்கான் அவன். இப்ப எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நருட்டோ யாரா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எல்லா அவனுக்கு அதையும் முடிக்காத ஏவாரான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான் அவன். இந்த வார் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா கடந்த காலமும் கிடையாது நிகழ்காலமும் கிடையாது, நம்ம காலம் மட்டும் தான் நடக்கும் சொல்லிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஹெட் குவார்டர்ஸ் கட்டுறாங்க. உடனே அவர் சொல்றாரு, எல்லாரும் சென்ஸ் பண்ணிக்கலாம், இது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா நைன்டெல் பவர் நாட்டோ யூஸ் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பார்த்து இவன் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்க உண்மையான சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு சிக்காக்கு கடிக்கிட்டு இருக்காரு. நாட்டோட சக்கரம் சம்பந்தமே இல்ல, இப்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த மாஸ்க் மாதராய்க்கு ஈக்குவலா அவன் சண்டை போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேல இப்ப தடுக்கு மொத்தமே 4 பேர் தான். நருட்டோ, லார்ட் கில்லர் பி, ககாஷி, காய், இந்த 4 பேர் மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சடனா சிக்காக்கு வந்து உடனே ஈனோச்சி பேச ஆரம்பிச்சாரு. உடனே சிக்காக்கு உடனே வந்து ஈனோச்சி கூப்பிடுறாரு. ஈனோச்சி, நான் நருட்டோட சிச்சுவேஷனை பத்தி எல்லா சினோபிட்டையும் நான் சொல்லணும், உன்னால கனெக்ட் பண்ண முடியுமா, எனக்கு ஒரு 15 செகண்ட் இருந்தா போதும் சொல்றாரு அவரு. பார்த்தா மொத்த அலைடு சினிமி போறதுக்கு அறிவிக்கிற மாதிரி சொல்றாரு அவரு. 15 செகண்ட் போதும் சொல்றாரு அவரு. அங்க இருக்க 4 பேரும் அவங்களோட எஃபர்ட் ஃபுல்லத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட எக்ஸ்ட்ரா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போனாதான் இது எல்லாத்தையும் ரீசால்வ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு சிக்காக்கு. உனக்கு கம்யூனிகேஷன் யூனிட்ல இருந்து ஒரு சினோபி சொல்றான், என்னது ஒரே சமயத்துல எல்லாத்துக்கும் கம்யூனிகேட் பண்ணுமா, அப்படிலாம் பண்ணாங்கன்னா அவங்க செத்துலா போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே ஈனோச்சி சொல்றாரு, நீ ரொம்ப கெட்ட சிக்காகோ, சரி இருந்தாலும் பிரச்சனை இல்ல, உனக்கு வெறும் 10 செகண்ட் தான் டைம்னு சொல்றாரு அவரு. 10 செகண்ட் அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் பக்கத்துல உள்ள. ஈனோச்சி, என்னை மன்னிச்சிரு, இது பண்றது கஷ்டம் தான், இருந்தாலும் நம்ம வில்லேஜ் கண்டி இதை பண்ணி கொடுன்னு சொல்றாரு அவர். சரி நீ எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து மொத்த சினோபிக்கு ஒரே சமயத்துல வந்து அவர் எல்லாத்தையும் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வாரம் ஸ்டார்ட் பண்ணதே நருட்டோவே லார்ட் கில்லர்பையும் காப்பாற்றக்காண்டி தான். ஆனா அவங்க தான் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரண்ட் லைனுக்கு போக முடியுமோ சீக்கிரம் போங்கன்னு சொல்றாரு அவரு. கக்காஷியும் காயும் ஆல்ரெடி அங்கதான் இருக்காங்க. நம்மளோட அலைடு சினோபி ஃபோர்ஸ் உள்ள எல்லாருமே நீங்க அங்க போங்கன்னு சொல்லிட்டு அவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா இவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள மூக்குல இருந்து ரத்தமா வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தான் அந்த வாரில் ஜெயிப்போம் நம்புறன்னு சொல்லி முடிக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அவருக்கு மொத்தமாவே இழைக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை ஈனோச்சி சொல்றாரு, நான் 10 செகண்ட் தான் எடுப்பேன்னு நினைச்சேன், ஆனா 20 செகண்ட் பேசிட்டேன்னு சொல்லிட்டு மிரண்டார் அவரே. சிக்காக்கு நினைக்காரு, ஈனோச்சி நீ இந்த அளவுக்கு திறமை கொஞ்சம் எனக்கு முதல்ல இருந்தே தெரியும்னு நினைக்காரு அவரு. அதுக்கப்புறம் பார்த்தா மழை போட்டு வெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஃப்ரண்ட் லைனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹினட்டா கட்டுறாங்க, நருட்டோ என் வாழ்க்கை முழுக்க நான் உனக்காண்டி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன், இப்போ உனக்காண்டி தான் நான் வாரன்னு சொல்றா அவ. இந்த வார் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா இனிமேல் உன்னை பார்த்து பயந்து ஓட மாட்டேன் நருட்டோ, என் மனசுல உள்ளது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட சொல்ல போறேன், உனக்காண்டி நான் எப்பவும் இருக்க போறேன்னு சொல்றா அவ. உடனே அதுக்கப்புறம் கீபா கட்டுறாங்க, நருட்டோ நான் ஒரு சமயத்துல ஒன்னே நான் அக்னாலேஜ் பண்ணேன்டா, அதுக்கப்புறம் உன்னை என்னோட ரைவலா மாத்திரன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அந்த மாதரா கூட மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, நான் வந்துருன்னு சொல்றான் கீபா. உடனே அதுக்கப்புறம் ஷீனோ நினைக்கா, நருட்டோ கொஞ்சம் வெயிட் பண்றா, என்னோட நிஞ்சுட்சு திறமையை உனக்காண்டி நான் யூஸ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், நருட்டோ எப்பவுமே பேட்டில் ஃபீல்ட்ல ஜீனியஸா தான் இருப்பான், எப்பவும் ஷார்ப்பா தான் இருப்பான், அதனால அவனை பத்தில கவலைப்பட தேவையில்ல, இருந்தாலும் அவன் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு போகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சோஜி சொல்லிட்டு போறான், எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நருட்டோல வந்து ஒரு முட்டாளு, நான் ஒரு தடியன்னு சொல்லிட்டு. ஆனா அப்படிதான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. ஆனா உண்மை என்னன்னா நருட்டோ மாதிரி ஒரு ஜீனியஸ் ஆனாலும் யாருமே கிடையாது, என்ன மாதிரி ஒரு அழகான ஆளு யாரும் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் அவன். அவனால வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட முடியாது, அவனுக்காண்டி தான் ஸ்ட்ராட்டஜி போட நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. கொஞ்சம் வெயிட் பண்றா, உனக்காண்டி நான் வரேன்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் ஈனோ கட்டுறாங்க. உடனே ஈனோ நினைக்க, அப்பா உங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும், ஏன்னா ஒரே சமயத்துல இத்தனை சினபிக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணீங்களே, உண்மையில நீங்க வேற லெவல்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க, நருட்டோ ஹெல்ப் பண்ண நான் போறேன் அப்பான்னு சொல்லிட்டு அனல் வகத்துல போய்கிட்டு இருக்கா அவளும். டென்டனிக்கா ஆல்ரெடி காய் சென்சே கக்காய் சென்சே இருக்காங்க, எப்படி நருட்டோ காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாய் ராக்லி வேகமா போறாங்க. உடனே சாய் சொல்றான், என்னோட சூப்பர் பீஸ்ட் ஸ்கிரால் சீல் எல்லாம் போட முடியாது, ஏன்னா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் பேச தேவையில்ல, மாஸ்டர் காய்க்கு நருட்டோக்கு வந்து இப்ப நம்ம ஹெல்ப் பண்ண போறோம், அதான் நம்மளோட முழு நோக்கம் சொல்லிட்டு இருக்கான் ராக்லி. உடனே சாய் நினைக்கா, நருட்டோ இந்த மக்கள் எனக்கு எப்பவுமே ஆறுதலா இருக்காங்கடா, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றது உனக்கு தான் சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சக்கர நினைக்கா, நருட்டோ நீ ஒரு டைம்ல வந்து ஹிடன் லீஃப் வில்லேஜை காப்பாத்தின, இப்ப இந்த சினபி வேர்ல்டே காப்பாத்திக்கிட்டு இருக்க, உனக்காண்டி ஹெல்ப் பண்ண எப்பவுமே நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றாவா. இந்த வாட்டி நான் மட்டும் உனக்கு துணைக்கு வரலடா, மொத்த சினபி வேர்ல்டுமே உனக்காண்டி வருதுன்னு சொல்றாவா. அதுக்கப்புறம் பார்த்தா மழை வெளுன்னு வெளுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தா ஒருத்த மட்டும் எங்கேயே தனியா போய்கிட்டு இருக்கான், அது யாரு போறான்னு தான் தெரியல. பார்த்தா அது வேற யாரு இல்ல, சாஸ்கி உச்சிதான் தலைவன் மாசா நடந்து போய்கிட்டு இருக்கான் சோலோவா. பார்த்தா மாசா திரும்பதான் அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. See you, bye.